நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை. ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தவ காலத்தினுடைய முடிவு வாரம், அதாவது தவ காலத்தினுடைய கொடுமுடி என்று அழைக்கப்படுகின்ற புனித வாரத்தினுடைய முதல் நாள், அதாவது இன்றைய நாள் குருத்தோலை ஞாயிறு, இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. ஏனென்றால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகருக்கு நுழைந்ததை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். ஏன் இந்த கொண்டாட்டம் என்றால், 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கு இருக்கிற மக்கள் எல்லோரும் ஒலிவ மலை, அந்த ஒலிவ இலைகளை கையில் பிடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஆர்ப்பரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அவர்களை உள்ளே வரவேற்றார்கள். அதே வரவேற்பை இன்றைய நாள் நாம் கொண்டாடுகின்றோம். குருத்தோலையை ஏந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக ஆர்ப்பரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் அவர் உள்ளே நுழைந்ததும் மக்கள் வரவழைத்ததையுமாக நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் இன்றைய நாள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்ததா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாளை நாம் பார்க்கும் பொழுது, வாசகங்களை பார்க்கும் பொழுது 4 விதமான மனநிலைகளை கொண்ட மக்களை நாம் பார்க்க முடிகிறது. மக்களிலே 4 விதமான மனநிலைகள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அந்த 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தலைநகர் என்று அழைக்கப்பட்ட எருசலேமுக்கு வருகின்றால் அந்த ஆலயம் இங்குதான் இருக்கிறது. அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட எல்லோரும் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான ஒரு வருகையை கொடுக்கிறார். இந்த வருகை என்பது இந்த காலகட்டத்தில் நம் அனைவருக்கும் மிக பரிச்சயமாக இருக்கிறது. என்றால் தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலுக்காக பல தலைவர்கள் தலைநகரை நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக நாம் இருக்கிற இந்த சென்னை மாநகரத்திற்கு படையெடுத்து வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால், எல்லோருக்கும் தெரியும், அவர்களுடைய அந்த சிம்மாசனம், ஆட்சியை பிடிக்க வேண்டும். எப்படியாவது மக்கள் மனங்களில் நாம் ஆட்சி செய்து ஆட்சியை பிடித்து நாம் இந்த அரசை ஆள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு. இப்ப ஏன் தலைநகருக்கு படையெடுக்கிறார்கள்? அவருடைய எண்ணம் தெளிவாக எல்லோருக்கும் தெரிகிறது, நமக்கும் தெரிகிறது. ஆனால் இன்றைய நாள் இந்த தலைநகரத்துக்கு வருவதற்குரிய காரணம் என்ன? எருசலேம் நகரை நோக்கி எல்லோரும் வந்ததற்கு காரணம் என்ன என்பதை தான் இன்றைய நாள் நாம் சிந்தனையாக சிந்திக்க இருக்கின்றோம். இங்கு 4 வகையான மக்கள் என்று சொன்னேன். முதலில் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை, அதை நாம் கடைசியாக பார்க்கலாம். மற்றவர்களுடைய மனநிலை முதலில் பார்ப்போம். மக்களுடைய மனநிலை.
மக்களுடைய மனநிலை எப்படியாக இருந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசராக அவர்கள் நிச்சயமாக ஒரு மெசியாவை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மெசியா யார் என்றால், எப்படிப்பட்ட மெசியா? அவர்கள் எதிர்பார்த்த மெசியா மோசே போல. பழைய ஏற்பாடு எவ்வாறு மோசே பல அற்புத காரியங்களை செய்து, பல மாயாஜாலங்கள் எல்லாம் செய்து எவ்வாறு பார்வோனிடமிருந்து விடுதலை ஆக்கினாரோ அதே போல் இயேசுவும் செய்வார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் மக்கள் இயேசுவை வரவழைக்கிறார்கள். இவர் ஒரு அரசராக மாறிவிடுவார், நம் துன்பங்களை எல்லாம் துடைத்து விடுவார், நம்மளுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு நம் சிறப்பான ஒரு வாழ்வை எவ்வாறு கானான் தேசத்திற்கு அழைத்தது போல இந்த தேசம் மாறிவிடும். ஏனென்றால் ரோமர்களுடைய ஆட்சியில் அந்த எருசலேம் நகர் இருந்ததினால் இவ்வாறாக மக்கள் அந்த மனநிலையில் அவர்களை இயேசுவை வரவேற்கிறார். அதனால்தான் நம் முடிவில் பார்ப்போம், நற்செய்தியில் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய பாடுகளில் இவர் வேண்டாம், ஏனென்றால் நாம் எதிர்பார்த்த அரசராக இவர் இல்லையே, மாயாஜாலங்கள் செய்பவராக இல்லையே, இவர் வேறு விதமாக இருக்கிறாரே. மக்கள் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு மனநிலை, அப்படி ஒரு மனநிலை. நாமும் பல நேரங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்று நாம் கூறலாம். இரண்டாவது மனநிலை ஆட்சியாளர்களுடைய மனநிலை. இந்த ஆட்சியாளருடைய மனநிலை எப்படியாக இருக்கிறது? எல்லாம் அவர்களுக்கு தெரிகிறது, இவர் ஒரு குற்றவாளி அல்ல, இவர் உண்மையானவர், வாழ்வில் எந்த தவறும் செய்யாதவர். ஆனால் ஆட்சியாளருடைய மனநிலை என்ன? ஆட்சி, இந்த ஆட்சி நம்மிடமிருந்து போய்விடக்கூடாது. தவறே இருந்தாலும் பரவாயில்லை, தவறை செய்து விடலாம், ஆனால் ஆட்சி நம்மிடமிருந்து போய்விடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் அந்த ரோமையனுடைய பேரரசு, அந்த ரோமையனுடைய ஆளுநருடைய மனதில் இருந்ததனால் அங்க இருக்கிற அந்த தலைமை குருக்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையினால் அவர் அப்பாவியான ஒரு இயேசு கிறிஸ்துவை, அவர் வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்தவரை சாவிற்கு அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மனநிலை. இன்னொரு மனநிலை பரிசேயர் சதுசேயருடைய மனநிலை. அவர்களுடைய அந்த தன்மை இழந்து விட போகிறது. நாங்கள் தான் இதுவரை இந்த மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தோம், கடவுள் யார் என்று நாங்கள் சொல்லிதான் இவர்களுக்கு தெரியும், இவர் யார் புதிதாக, நான் தான் தந்தை கடவுளுடைய ஒரே மகன், இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த மக்களை மாற்றுகிறாரே, பிதற்றுகிறாரே. எனவே இவன் அழிந்து விட வேண்டும், இவன் இருந்தால் எங்களுக்கு வாழ்வில்லை, எங்களால் நிச்சயமாக இத்தகைய ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் இந்த சமூகத்தில் எங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்வதை தான் இந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஆனால் இன்று இது மாற்றாக போய்விட போகிறது என்கின்ற ஒரு பொறாமை குணம். அதான் மிக அழகாக சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். ஒருவர் பொறாமைப்படுகிற அளவிற்கு தங்களுடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் மெருகேற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இன்னொரு வகையானவர்கள் பொறாமையில் வாழ்கிறவர்கள். ஐயோ, அவன் இப்படி ஆகிவிட்டான், அவன் அப்படி ஆகிவிட்டான், இப்படி பொறாமைப்பட்டு தங்களுடைய வாழ்வையும் அழித்து பிறருடைய வாழ்வையும் அழிக்க வல்லவர்களாக இருப்பவர். இப்படியாகத்தான் இந்த பரிசேயர் சதுசேயருடைய மனநிலை இன்று நாம் பார்க்கப்படுகிறது. அப்ப நாம் இன்று 3 பேருடைய மனநிலை பார்த்தோம். 4வது மனநிலை இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை. இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலை, ஏன் அந்த தலைநகருக்கு ஆண்டவர் வருகிறார்? ஆண்டவர் ஒரு நல்ல எண்ணத்தோடு வருகிறார். எந்த நல்ல எண்ணம்? நான் மரித்து என் வாழ்வை இழந்து இந்த மக்களுக்கு வாழ்வை கொடுக்கும். ஒருத்தர் இழப்பதினால் வாழ்வு வந்து விடுமா? தான் அவருடைய உயிர் எல்லாருக்கும் வாழ்வை கொடுத்து விடுமா என்று நாம் பார்க்கும் பொழுது அதுதான் இன்றைய முதல் வாசகம். 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு புத்து ஒளியை கொடுக்கிறது. அதன் மிக அழகாக சொல்வார்கள், the art of living starts from art of giving. ஒரு நல்ல வாழ்க்கை எங்கு துவங்குகிறது? நாம் பெறுவதில் மட்டுமல்ல. எல்லோரும் அதை நினைக்கிறோம், நல்ல வாழ்க்கை என்பது நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு கிடைத்துவிடும், இது கிடைத்தால் வந்துவிடும், அது கிடைத்தால் இல்லை. நாம் பெறுவதில் இல்லை வாழ்வு, மாறாக கொடுப்பதில் தான் இருக்கிறது. அந்த இழப்பு, எதை இழக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இயேசு கிறிஸ்து விளங்குகிறார் என்று ஒரு முறை ஒரு இந்து சகோதரர் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் பார்த்தேன். அதை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஆர்ட் ஆஃப் கிவிங். ஒரு வாழ்க்கை எங்கு துவங்கிறது? கொடுப்பதில் தான் துவங்கிறது. எதையெல்லாம் கொடுக்கலாம்? அவர் மிக அழகாக சொல்கிறார், நன்றியை கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நன்றி என்கின்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிறரை நல்ல முறையில் உண்மையாக பாராட்டுகின்ற அந்த குணத்தை பெற்று அதில் நீங்கள் கொடுக்க வல்லவர்களாக இருங்கள். பிறரிடம் நல்லதை பார்க்கக்கூடிய அந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி என்று ஒன்றொன்றாக சொல்லி கடைசியாக சொல்லுகிறார், கொடுத்ததிலே மிக சிறந்த கொடுத்தல். நீங்கள் கொடுக்கிற பொருளோ அல்லது நீங்கள் கொடுக்கிற உதவிகளோ அல்ல, மாறாக கொடுப்பதிலே சிறந்த கொடுத்தல் ஆணவத்தை இழத்தல், தான் என்ற அகந்தையை இழத்தல். அப்ப இழத்தல் என்பது ஒரு வாழ்வை கொடுக்கிறது என்று மிக அழகாக சொல்லுகிறார். தான் என்ற அகந்தை இல்லை என்றால்
எல்லோருக்கும் அது வாழ்வு, எல்லோரையும் அதே போல் வாழ அது கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்று சொல்லும் பொழுதுதான் சொல்லுகிறார், அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த பொழுது எந்த தவறும் செய்யவில்லை, எல்லோருக்கும் நன்மையை தான் செய்தார், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தார். ஆனால் அதே மக்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி சொல்லி அறையப்படும் பொழுது அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்கின்ற அந்த சொற்றொடர்கள், அந்த தான் என்றாக அவர் நினைத்திருந்தால் அவர்களுடைய தேவதூதர்களை சொல்லி எல்லோரையும் அழித்து விட முடியும். மிக அழகாக அவர் 40 நாள் நோன்பு இருந்த பொழுது சாத்தான் சோதிக்கும் பொழுது சொல்ற, என் தேவதூதர்கள் அழைத்திருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். ஒரு காணொளியில் நான் பார்த்த பொழுது இவ்வாறாக நடக்கும் பொழுது இயேசு சிலுவையில் இறக்கிறார், இவ்வளவு அநியாயமாக நடக்கிறது. இது அப்படியே விண்ணுலகத்தில் பார்க்கிறார்கள். விண்ணுலகத்தில் இந்த சம்மனசுக்கள் எல்லோரும், தூதர்கள் எல்லோரும் ஒரு வாளை வைத்துக் கொண்டு தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய எஜமான், எங்களுடைய தளபதி இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறாரே, இவர் இறக்கப் போகிறாரே, அநியாயமாக இருக்கிறாரே, இவர் என்ன சொல்லுகிறார், இவர் சொல்வதை நாம் செய்வோம், அவர் ஒரு வார்த்தை இவர்கள் எல்லாம் கொண்டு விடுங்கள் என்று சொன்ன அந்த உலகம் அழிந்து விடும், அவர் அழித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு மனநிலை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன ஒரு கட்டளை இடுகிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியும். இந்த கட்டளை வழியாக அந்த தூதர்கள் அந்த வாளை அப்படியே வைத்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். என்னால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது, என்னுடைய தலைவர் அவர்களை மன்னித்து விட்டார், என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்ற அந்த ஒரு மனப்பாங்கு மிக அற்புதமாக நமக்கு கிடைத்தது. அப்ப மன்னிப்பு என்பது தான் என்ற அகந்தி இழத்தல் என்பது. அதான் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது மிக அழகாக எசாயா இறைவாக்கினர் சொல்லுகிறார், நலிந்தோருக்கு நல்வாக்கு, நல்ல ஒரு ஊக்கம் தருகிற ஒரு மனிதராக என்னை உருவாக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்பதை முன்னறிவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்னை துன்புறுத்துவோருக்கும் எனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நான் அவர்களுக்கு தீமை செய்யாமல் அமைதியாயிருந்தேன். ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12:21 நமக்கு இதைதான் சொல்லிக் கொடுக்கிறது. தீமையை நன்மையால் வெல்லுங்கள். கிறிஸ்துவர்கள் என்பவர்கள் தீமையை நன்மையால் வெல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? தீமையை நன்மையால் வெல்வது, தான் என்ற அகந்தி இழப்பது. அதுதான் இன்று 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? மிக அற்புதமாக அவருடைய அந்த இறை வார்த்தைகள் இருக்கு. பிழைப்பிற்கெழுதிய திருமுகம் பவுல் சொல்வது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்கின்ற அந்த தன்மையில் வலிந்து பற்றி கொண்டு இல்லாமல், பாருங்க, தந்தை கடவுளுடைய ஒரே மகன் என்று வலிந்து அவர் தன்னை இழக்கிறார், அவர் கீழ்ப்படிந்தார். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? அவர் தன்னையே சாகும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படுதலாக இருந்தனால் எல்லாவற்றிற்கும் மேலான பெயரை அவர் பெற்றுக்கொண்டார். நம் எல்லோருக்குமே பெரிய ஆட்களாக வேண்டும், பெரிய மனிதராக இருக்க வேண்டும், நாம் நிச்சயமாக விண்ணத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவருக்கு பிடித்தவர்களாக வாழ வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய மனப்பாங்கு மனநிலை எப்படியாக இருக்கிறது? பல நேரங்களில் இந்த மக்களின் மனப்பாங்கு, இங்கு ஒரு பேச்சு, அங்கு ஒரு பேச்சு, இப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு பேச்சு, நமக்கு எந்த லாபமும் இல்லை என்றால் அவரையே நாம் மதிக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், அதை இன்று ஆண்டவர் அறவே அழிக்கும்படி நமக்கு சொல்லுகிறார். அதே போல இந்த அரசியல் இருக்கிறவர்கள், அந்த பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கிற மனப்பாங்கு, நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், அதிகாரத்தை நான் பற்றி கொண்டிருக்க வேண்டும், அதனால் அது தீமையாக இருந்தாலும் நான் அதை அனுமதிப்பேன், ஏனென்றால் என்னுடைய பதவி போய்விடும். இந்த மனநிலையை அறவே அழிக்க வேண்டும். நம்ம குடும்பங்களிலும் சரி, அல்லது எல்லா இடத்திலும் ஒரு அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் தமக்கென்று ஒன்று செய்யும் பொழுது இதிலிருந்து எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தை நாம் இன்று அறவே விட இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறைக்கோள் விடுகிறார். இன்றைய நாளில் நாம் பார்க்கும்போது இந்த பரிசேய சதுசேயர் பொறாமை என்கின்ற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்வில் போரில் அழிந்தவர்களை விட பொறாமையில் அழிந்தவர்கள் தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நாளில் நாம் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனநிலை, தமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். காந்தியடிகள் அவருடைய சுயசரிதை புத்தகத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார், எனக்கு கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்துவத்தை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்துவர்களை அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனநிலையை காந்தியடிகளும் பின்பற்றினார். அவர் மலைப்பொழிவு அந்த 5 வசனங்களை படித்துதான், அவர் 5ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த மலைப்பொழிவை படித்துதான் அகிம்சையை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். அந்த அகிம்சையின் வழியாக ஒரு நாட்டிற்கு விடுதலை கொடுத்தார். அதனால்தான் இந்த உலக மக்கள் எல்லோரும் இன்றுமே மகாத்மா காந்தியை பாராட்டுகிறார்கள். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொண்டார்.
இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மனநிலை மட்டுமே நம்மை அடுத்தடுத்த நிலையில் நம்மை தலை தூக்கும். வெறுமனே நாம் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் தன்னலத்தோடு வாழ்கின்ற வாழ்வு நிச்சயமாக அது வேரூன்றாது. எனவே இன்றைய இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று இதை நாம் இன்னும் அதிகமாக இன்னும் வேரூன்றி சிந்திக்க வேண்டும். தீமையை நன்மையால் எப்படி வெல்வது? ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய காரணங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கண்டுபிடிக்கும் பொழுது அதை சரி செய்வது மிக சுலபமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், இவர்கள் ஏன் கடினப்படுகிறார்கள்? பாவத்தினால் கடினப்படுகிறது. இந்த பாவம் எங்கிருந்து வருகிறது? தன்னலத்தினால் வருகிறது, ஆணவத்திலிருந்து வருகிறது, பிறரை பழிவாங்கும் என்கின்ற எண்ணம். இதை அறவே அழிப்பதற்காகத்தான் அவர் தன்னையே சிலுவையில் அறையுண்டு நமக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கிறார். இதை இன்னும் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு நபரினுடைய ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு அது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை மாதிரியாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா என்று தெரியாது. ஆல்மண்ட் பிரவுன் ஸ்ட்ராங்கர் என்கின்ற ஒருவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தார். இவருடைய வேலை என்னவென்றால் இந்த ஃபியூனரல் டைரக்டர் என்று சொல்வார். ஃபியூனரல் சர்வீஸ் அப்படி என்றால் இறந்தவர்களை நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்து வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் தொலைபேசி நாம் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு செய்தியை ஒருவர் சொன்னார் என்றால் மிடில் மேன் ஒருத்தர் இருப்பார், நடுவில் ஒருவர் அந்த செய்தியை கேட்டு அவருக்கு யாருக்கு சொல்ல வேண்டுமோ அவருக்கு அந்த தொலைபேசியின் வழியாக கொடுப்பார். அப்படியாக செய்து கொண்டிருந்த பொழுது இவருக்கு ஒரு கட்டத்தில் எந்த ஒரு தொலைபேசி தொடர்பும் கிடைக்கவே இல்லை. அவருடைய தொழில் நலிந்து கொண்டே போயிருந்தது. யாருமே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவில்லை. ஏன் என்னை தொடர்பு கொள்ளவே இல்லை? ஏன் என்னுடைய இந்த தொழில் நலிந்து கொண்டு வருகிறது? இதில் என்ன பிரச்சனை? நான் ஏதாவது பிரச்சனை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர் ஆராய ஆரம்பிக்கிறார். என்ன ஆராய ஆரம்பிக்கிறார்? இந்த மிடில்மேன் நடுத்தரகர் ஒருவர் இருக்கிறாரே, ஒரு செய்தியை வாங்கி கொடுக்கிறவர், இவர் என்ன செய்கிறார், சரியாக செய்கிறாரா என்று யோசித்து இவரே தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரியான நல்லடக்க சடங்கு செய்ய வேண்டும், அவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று இவரே பேசும் பொழுது அவர் வாங்கி இவருக்கு சொல்லாமல் இவரை போல ஒரு தொழிலை செய்கிற இன்னொருவருக்கு அந்த செய்தியை கொடுக்கிறார். ஏன் இவருக்கு தெரியாமல் அவருக்கு சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் அந்த மிடில் மேன், அந்த செய்தியை வாங்குறவர் யார் என்றால் இவரை போல ஒரு நல்லடக்கம் செய்யக்கூடியவர்களுடைய மனைவி தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அங்கு. அதனால் என்ன செய்கிறார்? எப்பொழுதெல்லாம் இந்த நல்லடக்க சடங்கை பற்றி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, தேவைப்படுகிறதோ, இவருக்கு சொல்லாமல் அவருடைய கணவருக்கு இதை சொல்லிவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவருக்கு நிச்சயமாக ஒரு கோபம் வந்திருக்கும். என்ன இப்படி எங்களை பழி வாங்கி விட்டார்களே, இவ்வளவு துரோகம் செய்து விட்டார்களே. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவர் உட்கார்ந்து யோசிக்கிறார், இதை எப்படி நாம் அணுக முடியும், இந்த தீமையை எப்படி நன்மையால் வெல்ல முடியும். உட்கார்ந்து யோசித்து இவர் கொண்டு வந்த ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு புரட்சி தான் இந்த மிடில்மேன் இல்லாமலே, இவர்கள் எல்லாமே நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ளக்கூடிய அத்தகைய ஒரு சாதனத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அவர்தான் ஆல்மண்ட் பிரவுன் ஸ்ட்ராங்கர் என்கிறவர். எனவே அவர் நியூயார்க்கை சேர்ந்த, அமெரிக்காவை சார்ந்தவர். இப்ப நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. பல நாம் என்ன செய்வோம்? அவரை திட்டுவது, அவரை பழி சொல்வது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் என்ன செய்கிறது? நம்மை அழித்து விடுகிறது, நன்மைக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. எனவே நாம் இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். இந்த குருத்தோலை நாயனுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும். எப்படி? என்னை போல நான் எப்படி அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வை மாற்றினோ, எல்லோருக்கும் வாழ்வை கொடுத்தேனோ, அவர் அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்நாள்தான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனவே நம்முடைய வாழ்வும் நிச்சயமாக வளமாகும். இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள தொடர்ந்து நாம் அன்றாடி செபிப்போம். ஆமென். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு இறையருள் பெற்று மகிழ்ந்தது ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு குறித்த மறைவுரை சிந்தனை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.
நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.